இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால், இன்று அக்னி நட்சத்திரம் என்பது ஆரம்பிக்க உள்ளது. அந்த அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் சில குறிப்புகளை நாம் இப்போது இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில் என்று பல பெயர்களில் இதை அழைப்பார்கள். சுருக்கமாக ஜோதிட முறைப்படி அக்னி பகவான் கிருத்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், இந்த இரண்டிற்கும் இடையே பயணிக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு தான் அக்னி நட்சத்திரம் என்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரம், இந்த இரண்டு நட்சத்திரமும் அதிகப்படியான தீ சக்திகளை கொண்ட நெருப்பு நட்சத்திரங்கள் என்று நாம் கூறலாம். இதில் ஒன்றில் இன்டர்னல் ஃபயர் ப்ளஸ் டிவைன் எனர்ஜி இருக்கும், இன்னொன்று எக்ஸ்டர்னல் ஃபயர்ஸ் இருக்கும். இந்த இரண்டுக்குள்ளே பயணிக்க அந்த காலத்தில் தான் நம்ம மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்திரி வெயில் காலங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மதியம் 12 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை நாம் வெளியே செல்லாமல் தவிர்ப்பது மிகுந்த நல்லது. நீர் ஆகாரங்களை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்ல வேண்டும்னா பானகாரம், அது மட்டும் இல்லாமல் மோர், நெல்லிக்காய் ஜூஸ், இளநீர் ஜூஸ், தர்பூசணி ஜூஸ். இந்த வெயில் காலங்களில் நம்ம அந்த பருவநிலைக்கு, ஒவ்வொரு பருவநிலைக்கும் சில காய்கறிகள் மற்றும் பழங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் நிச்சயமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிற நீங்கள் காய்கறி பழங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. தண்ணி அதிகமாக குடிங்க. குளிர்பானங்களை முடிஞ்ச அளவு தவிருங்க. நேச்சுரலாக தண்ணிகளை எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிலிருந்து நிச்சயம் உங்களை தற்காத்து கொள்ளலாம். மேக்ஸிமம் வெளியே போகிறத தவிர்த்துருங்க. வெளியே போனீங்கனாலே இந்த கேப் அதே மாதிரிலாம் அணிஞ்சிட்டு போங்க. உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து. உடல் சோர்வுடையாமல் வச்சுக்க எப்போவுமே தண்ணீர், கொஞ்சம் எலுமிச்சன் சாறு, அதில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரையை கலந்து நீங்கள் கொடுத்தீங்கனால உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும்னு சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.